ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். இந்த வீக் வரிசையில் ஒன் பை ஒன்னாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் மேக் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சில காரணங்கள், சில பர்சனல் இஷ்யூனால. பட் இனிமேல் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக iQoo கிட்ட இருந்து அண்ட் OnePlus கிட்ட இருந்து லான்ச் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் iQoo Z6 Pro 5G அண்ட் OnePlus Nord CE 2 Lite அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 20 to 25K இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் இப்போ ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல யாராவது புது ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்க செய்யும். அப்படி டவுட் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத வீடியோவில் போய் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம iQoo Z6 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரி ரெண்டு கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷனை விட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் வைஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த கேமரா மாடலுடைய அந்த டிசைன் ரெண்டு பெரிய கேமரா லென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. லுக் கொஞ்சம் நல்லா இந்த iQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மொபைலும் கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. 187 கிராம்ஸ்க்கான ஒயிட் அண்ட் 8.49 mm திக்னஸோட இந்த iQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் அப்படின்றது இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல 6.44 இன்ச்சஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி iQoo Z சீரிஸ் எல்லாத்துலயுமே நமக்கு இருந்த கம்ப்ளைண்ட், ஏன் AMOLED டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க, LCD டிஸ்பிளேவே கொடுக்குறாங்களே அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதை இங்கே ரெக்டிஃபை பண்ணிட்டு இங்கே AMOLED டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz தான். இதுக்கு முன்னாடிலாம் 120 Hz கொடுத்தாங்க. பட் இங்கே 90 Hz தான் AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுனால மற்றபடி 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு, 1300 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் HDR10+ சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது iQoo எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கூடவே பேட்டரி கெப்பாசிட்டி 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஒரு நல்ல பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே நல்லா இருக்கு, டீசெண்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா iQoo Z சீரிஸ் அப்படின்னாலே எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேமிங் சென்ட்ரிக்கா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், கேமிங் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். Adreno 642L அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் CPU ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தோம்னா Cortex A78 கோரோட 2.4 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் அண்ட் 5,27,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்ற மாதிரியான ஸ்கோர்லாம் இந்த சிப்செட் அப்படின்றது ரீச் பண்ணியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். மெயினாக கேமிங் ஆகட்டும் இல்லை நார்மல் டே டு டே யூசேஜ் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். பேட்டரியும் ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும், ஏன்னா 6 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த சிப்செட் கொடுக்கும். அண்ட் கேமிங் உடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுக்கிறதுக்காக இதில் 4D கேமிங் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 4 டைமென்ஷனில் நம்ம கேம் விளையாடும் போது அந்த வைப்ரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வைப்ரேஷன் மோட்டர் இதுக்கு முன்னாடி iQoo உங்களுடைய நம்பர் சீரிஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த வைப்ரேஷன் மோட்டர், அந்த லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்காகவும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போதுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது அண்ட் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே iQoo புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணலை. இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த அதே கேமரா செட்டப் தான். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்றத அஃப்கோர்ஸ் அவங்க மென்ஷனே பண்ணலை. அண்ட் அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது பேக் சைடு மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் f1.79 அப்பேச்சர் வெளியிட இருக்குது. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் சப்போர்ட்டிவ் கேமரா, அந்த மாதிரியான ஒரு 3 கேமரா தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் புதுசாக பெருசாக எதுவும் பண்ணல, யூஸ்வலான ஒரு கேமரா செட்டப் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஓகே, இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ரொம்ப பெருசாக நம்மளால எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கானதே கொடுத்துட்டாங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது.
அப்படியே OnePlus லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய OnePlus Nord CE2 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் வந்தோம்னா இவங்களுடைய டிசைனை பார்த்தோம்னா இவங்களுடைய ஃபேவரட்டான பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் பேட்டர்னில் ஒரு சின்ன சேஞ்சஸ், அந்த கேமரா மாடலில் மட்டும் கேமராவை லைட்டாக அங்கங்கன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த கேமரா மாடலுக்கான அந்த செக்மெண்ட், அந்த லைன் லென்த் ஃபுல்லாகவே ஒரு லைன் பேட்டர்னில் ஒரு சின்ன டிசைன் அப்படின்றது ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி மொபைலில் பார்க்கும்போது யூஸ்வலான OnePlus ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டிசைனில் தான் இருக்குது. 195 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.5 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டிஸ்பிளே 6.59 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் எல்சிடி பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. iQoo எப்படி அவங்க எப்போவுமே எல்சிடி டிஸ்பிளே கொடுப்பாங்க, பட் இந்த வாட்டி iQoo Z6 Pro 5Gல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே OnePlus எப்போவுமே AMOLED டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அதை இங்கே சேஞ்ச் பண்ணி AMOLED டிஸ்பிளே இல்லாமல் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு நேர்மாறாக ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது கூட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு காலிங் கிளாஸ் ஸ்பிக்டஸ்க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த OnePlus Nord CE2 Lite ஸ்மார்ட் ஃபோனை OnePlus அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு புது 5G சிப்செட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லதா இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி iQoo Z6 Pro இருந்த அந்த Snapdragon 778G விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லோவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இதுவுமே 6 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். இதுலயுமே Cortex A78 கணக்கு தான். பட் 2.2 GHz வரைக்கும் தான் கிளாக் ஸ்பீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 619 அப்படின்ற GPUட அரௌண்ட் 3,96,000 ஒரு Antutu ஸ்கோர் வரக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Snapdragon 695 அப்படின்ற சிப்செட் இருக்குது. மற்றபடி இதில் கனெக்டிவிட்டிக்கு Bluetooth வெர்ஷன் 5.2 இருக்கு அண்ட் Wi-Fi 6 இருக்கு. 4 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த சிப்செட்டுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 778G விட கம்மியாக தான் கொடுக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுவும் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் ஆகட்டும் இல்லை நார்மல் மல்டி டாஸ்கிங் டே டு டே யூசேஜ்னு எல்லாத்துக்குமே இந்த சிப்செட்டும் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்த்தோம்னா இங்கேயுமே கேமரா வைஸ் எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டுமே இங்கே பண்ணல. ஆல்ரெடி அவங்களுடைய நாட் சீரிஸில் கொடுத்த அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அப்பேச்சர் வெளியோட Sony IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சரை பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே ரியர் கேமரான்னு வரும்போது பேக் சைடு மொத்தம் 3 கேமரா இருக்கு. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.7 அப்பேச்சர் வெளியோட, அது போக 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 2 சப்போர்ட்டிவ் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே கிடையாது. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி இதனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி OnePlus Nord CE2 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் OnePlus Nord CE சீரிஸில் அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது கிடையாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதனாலையும் இதுலேயும் அதே அளவுக்கு ஆவரேஜான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸை தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது. அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடையாது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான், ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் இங்கே இந்த OnePlus Nord CE2 Lite ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் டீடைல்ஸை நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் iQoo Z6 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 6 + 128GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கும், 8 + 128GB வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கும், 12 + 256GB அப்படின்ற ஒரு ஹையர் வேரியண்ட்டை 29,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய OnePlus Nord CE2 Liteல 2 வேரியன்ட், இதில் பேஸ் வேரியன்ட் 6 + 128GB 20,000 ரூபாய்க்கும், 8 + 128GB வேரியன்ட் 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் OnePlusல இங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஓவரால் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேலை சூஸ் பண்ணல எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் iQoo Z6 Pro 5G கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கு. என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus விட ஒரு 4,000 ரூபா ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்குமே OnePlus விட பெட்டரான ஸ்பெக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளே இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் Snapdragon 778G ஒரு பெட்டரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 4D கேமிங் வைப்ரேஷன் மாதிரியான நிறைய ஃபீச்சர் இங்கே OnePlus கம்பேர் பண்ணும்போது iQooல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கேமரா மட்டும் தான் அப்படி இப்படி இருக்கு. கேமரா OnePlusமே அப்படி தான் ஒரு ஆவரேஜான கேமரா தான் கொடுக்கும் அப்படின்னும் போது அதை நம்ம இங்கே பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. OnePlusம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் கொடுக்கும் அண்ட் iQooவும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் கொடுக்கும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் கேமராவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் iQoo
iQoo Z6 Pro 5G OnePlus Nord CE2 Lite விட கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா இருக்கு. இல்ல உங்களுடைய பட்ஜெட் 20k தான் and 20k பட்ஜெட்டுக்கு தான் எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் and OnePlus மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க மட்டும் இங்க OnePlus Nord CE2 Lite 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கு போகலாம். and இந்த ஸ்மார்ட் போனும் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தான், அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. என்ன இந்த ஸ்மார்ட் போன்ல LCD டிஸ்ப்ளேக்கு பதிலா AMOLED டிஸ்ப்ளே மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரான ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒபினியன். மத்தபடி இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி பார்த்ததுல இருந்து எனக்கு iQoo Z6 Pro 5G கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் போனா இருக்கு. and உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் பெட்டரா இருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மத்தபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை அறிவன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.